நேற்று மதியம் ஒரு 1 மணி இருக்கும். அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்ச் செய்யவே ஆரம்பித்தேன். கொஞ்சம் லேட்டு தான். நேற்று லஞ்சுக்கு சாப்பாடு, குழம்பு, கூட்டு பொரியல்னு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் செஞ்சுருந்தேன். சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு அப்படியே குழம்புக்கு கூட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். குழம்பு வந்து பூண்டு மிளகு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். சளி இருமல் இருக்கிறப்போ இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது செய்கிறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, மல்லி, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், இத்தினோண்டு அரிசி மட்டும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு 20 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துருக்கேன். நிறம் மாற அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி சேர்த்துருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நல்லா திக்காகி வரும். லாஸ்ட்டாக வெல்லம் போட்டு கலந்து இறக்கிட்டோன்னா குழம்பு வந்து ரெடி. கூட்டும் ரெடியாக இருந்தது. அப்படியே தாளித்து விட்டுட்டு பீட்ரூட் பொரியலும் வந்து செஞ்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து சாப்பாடு, குழம்பு, கூட்டு பொரியல்னு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சது. நானும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். கண்டிப்பாக அந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.